ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2010ல ரிலீஸ் ஆன சீக்ரெட் இன் தி வால் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் முழுசாவே நொடிக்கு நொடி நிறைய ஆச்சரியங்களும் சுவாரஸ்யமாவும் இருக்கும். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல லண்டன் தலைநகரத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 3 பேர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு பேரு மாரி, அவளோட அக்கா பேரு லைசி. இவங்க 2 பேரும் அவங்க அம்மா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பேரு ரிச்சல். அவங்க அம்மா அவங்க 2 பொண்ணையும் சீக்கிரமா கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பரபரப்பா ரெடி ஆகுறாங்க. லைசியும் அம்மா சம்மர் வெக்கேஷன் வருது, நான் அப்பாவை பார்க்க போறேன் போது அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீ அவரை போய் பார்க்க முடியாது, டைம் தான் வேஸ்ட் உனக்கு, நான் உங்க 2 பேரும் மாமா வீட்டுல விட்டு அங்க போய் நீங்க ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட லைசிக்கு போரிங்கா இருக்கு. எப்பவுமே அங்க தானம்மா அப்படின்னு சொல்றா. அடுத்த சம்மர் வெக்கேஷனா கண்டிப்பா அவங்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இப்ப வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அவங்க கணவருக்கும் விவாகரத்தாயிருக்கும் ரீசெண்டா தான், அதனால அவங்க ஒரு புது வேலையை தேடிதான் போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பசங்களையும் அவங்களோட அண்ணன் கிட்ட விட்டுட்டு போறாங்க. அந்த பசங்களை கூட்டிட்டு போறாரு. என்னாச்சு, அம்மா ரொம்ப பரபரப்பா இருக்காங்க, புது வேலைனால அப்படி இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்க பசங்க பேசிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. இங்க ஹீரோயினும் தான் இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்லி புது வேலையை தேடி போயிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு புதுசுனால கொஞ்சம் பரபரப்பா இருக்காங்க. வேகமா ஓடி போய் பஸ் பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க என்ன டாக்டர் சொல்றாங்கன்னா, இங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க, அவங்க டீடைல்ஸ் எல்லாமே நீங்க டேட்டால என்ட்ரி பண்ணணும், இதுதான் அவங்களோட வேலை, நிறைய இருக்கும், பார்த்து பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் பண்றேன், எவ்வளவு பேஷண்ட் இருப்பாங்க இங்கன்னு கேட்குது. இப்போதைக்கு ஒரு 5000 பேஷண்ட் இருப்பாங்க, இவங்களோட டீடைல் எல்லாத்தையும் தான் நீங்க என்ட்ரி போட போறீங்க போது ஹீரோனையும் பாக்குறாங்க. ஐயோ இவ்வளவு வேலையா, சரி ஓகே அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்படியே அங்க வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க ஒரு நர்ஸ். அங்க இருக்கிற 2 பேரும் என்னோட கணவர் எப்படி இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாரா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அவர் நிம்மதியாவே இருந்தாரு, அவரோட ஆத்மா கிட்ட பேசிச்சு, ரொம்ப வழியில இருந்தனால இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத சொல்லிச்சு அப்படின்னும் போது இதை கேட்டு ஹீரோனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். உடனே அங்க வந்து பேசுவாங்க. அந்த நர்ஸ் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அவங்க பேஷண்ட் எல்லாரையும் போக சொல்லிட்டு, இப்ப சொல்லுங்க என்ன விஷயம், பேயெல்லாம் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பேயெல்லாம் இல்ல, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க, இப்படி சொன்னா ஓரளவு மன ஆறுதலா இருப்பாங்கன்னா அப்படி சொன்னேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஆபீஸும் அவங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கு, அதனால கிட்ட ஒரு வீடை பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஒரு தெருவா போயிட்டே இருப்பாங்க. இந்த இடம் புதுசுனால அவங்களுக்கு சில தெருக்கள் தெரியாது. அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்கும்போது, இந்த அட்ரஸ் பக்கத்துல தான் இருக்கு, உங்களை பார்க்கும்போது இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு தோணுது, எதுக்கு வந்திருக்கேன், நான் ஒரு வீடை தேடிட்டு இருக்கேன், இங்க பாருங்க இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கு டைம் இருந்தா அந்த வீட்டை பார்க்கலாமே வரீங்கன்னு அவங்கள பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. ஹீரோனையும் நல்லா இருக்கு வீடு, ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் போலயே, அதெல்லாம் ஏங்க கவலைப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஆஃபர்ல வாங்கி தரேன், முதல்ல வீட்டை பாருங்கன்னு சொல்லி அவங்க நைஸா பேசி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த வீடு பக்கம் ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்கும். இதை பார்த்து ஹீரோனையும் வாய பந்துட்டு வா சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தையா காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு தனியான பெட்ரூம் இருக்கும், அந்த பெட்ரூம் கூட்டிட்டு போறாங்க. இது இங்க தனியா இருக்கு, இந்த பெட்ரூம் பார்க்க கொஞ்சம் பழசா இருக்கு, ஆனா மத்தபடி வீட்டுல எல்லா இடமும் அழகா இருக்கும் அப்படின்னு அங்க செவத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு கணக்கு தெரியுது. இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, இது கொஞ்சம் பழைய வீடுங்க, ரொம்ப நாள் முன்னாடி இந்த வீடை பூடி வச்சிருந்தாங்க, அதனால ஏதாவது எலியோட ஏதாவது உள்ள போந்திருக்கும், இல்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ மேல யாரோ நடந்து போற சவுண்டு கேட்குது. ஹீரோனும் என்ன சவுண்ட் அது, எங்க நான் ஆரம்பத்துல சொன்ன பழைய வீடு இல்ல, அதனால ஏதாவது எலியதான் ஓடிட்டு இருக்கும், சரி இப்ப அவங்க வெளியே போலாம்னு சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுப்பாங்க, இந்த வீடு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, மத்ததான் நம்ம அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுவாங்க. ஹீரோனியும் அவங்க வீட்டுக்கு வராங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்கு. அவங்க பசங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து, என்னோட ஆபீஸ் நான் போனேன், ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு வீட்டை பார்த்தேன், அந்த வீடு ரொம்ப அழகா இருந்தது. லைசியும் என்னம்மா புது வீடு ஏதாவது பாக்குறீங்களான்னு, தயவு செஞ்சு வீட்டை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா நான் இப்பதான் ஸ்கூல்ல ஓரளவுக்கு செட் ஆனேன், நீங்க மாத்த சொன்னீங்கன்னா என்னால முடியாதுமா அப்படின்னும் போது, இங்க பாருங்க லைஃப்ல கொஞ்சம் சேஞ்ச் வேணும், நம்ம பழைய வீட்லயே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது லைசிக்கு பிடிக்கல, அவங்க வந்து போயிடுறா. ஹீரோயின் அவங்க வீட்டுல இருந்து வேலையை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வரும், அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்தா, மேடம் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க இந்த வீட்டோட வேலை அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு, இப்பதான் இந்த வீட்டோட ஓனர் கிட்ட நான் பேசினேன், அவங்க இப்ப வேற ஒரு நாட்டுக்கு போறதுனால இந்த வீட்டை சீக்கிரமா விற்கிறதுக்காக கம்மியான விலை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்க, இந்த வீட்டை நீங்களே கூட எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோனி யோசிப்பாங்க. திரும்பி அவங்க பசங்களை பார்த்து என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னும் போது லைசி நான் சத்தியமா வீட்டை மாத்த மாட்டேன் அப்படின்னு போயிடுவா. அடுத்த நாள் காலையில அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து புது வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை ஹீரோனி வாங்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயினோட அண்ணன் வராங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இந்த அப்படின்னு சொல்லி கார் கீழே கொடுக்குறாங்க. இது என்ன, உனக்கு புது ஜாப் கிடைச்சிருச்சு, புது வீடு கிடைச்சிருச்சு, ஆனா ஒரு சின்ன குறை கார் இல்ல, அதான் உனக்கு இது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மோனி இந்த வீட்டுல வந்ததுல இருந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, அவங்களுக்கு சில விஷயங்கள் வினோதமா தெரியுது, ஆனா அவங்க அம்மா கிட்ட சொல்லாம சைலண்டா இருப்பா. எங்க லைசியும் புது வீட்டுக்கு மாற மாட்டேன்னு சண்டை போட்டுப்பா. ஆனா இப்ப அவளுக்கு தனி பெட்ரூம் கிடைச்சனால ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அந்த வீட்டுல இருந்த லாஸ்ட் ஒரு பெட்ரூமுக்கு போவா, எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு, நான் இங்க தான் இருக்க போறேன் போது
ஹீரோனி இது மட்டும் மேல இருக்கே, நீ தனியா இருந்துப்பியா அப்படின்னு கேட்கும்போது, நான் தனியா இருந்துப்பேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, மாமா எனக்கு இதை அரேஞ்ச் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு போது அவரும் சரி ஓகே நல்லாதான் இருக்கு, பேசாம நான் உனக்கு இங்கே ரெடி பண்ணி கொடுக்க அப்படின்னு வர. ஏன்னா ஹீரோனியோட அண்ணன் இன்டீரியர் டிசைனர் தான், இதெல்லாம் பக்காவா பண்ணி தரேன் அப்படின்றத சொல்லுவார். அதே நேரத்துல அங்க ஒரு ஓட்டை இருக்கிறத ஹீரோனி பார்த்திருப்பாங்க. இதை பத்தி சொல்லும் போது இந்த வெறும் ஒரு ஓட்ட மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ டோர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, சரி இது என்ன உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்ப அந்த ஓட்ட வழியா ஜூம் பண்ணி காமிச்சா அங்க ஒரு இரும்பு கம்பி இருக்கும். அந்த இரும்பு கம்பியில ஒரு பொண்ணோட கை மட்டும் தெரியும். இந்த ஆபத்து தெரியாம ஹீரோனியும் அவங்களோட பசங்களும் இந்த வீட்டுக்கு சந்தோஷமா வராங்க. எங்க லைசியும் அவளோட ரூம்ல திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்குது. என்ன தெரியுதுன்னு சொல்லி மேல இருக்கிற ஒரு ஷெல்ஃப் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கும். அதுல ஒரு பழைய பொம்மை. இது எப்படி இங்க இருந்துச்சுன்னு அதை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அவங்க அம்மா வருவாங்க. அதனால அவ டக்குன்னு க்ளோஸ் பண்ணி அங்க வச்சிருவா. அவங்க அம்மா உனக்கு இது ஓகேவா, இங்க செட் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இங்க நான் ஜாலியா இருக்கேம்மா அப்படின் போது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றோம்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறேன், என்ன படிக்க போற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டே இருப்பாங்க. இப்போ மாலியாமே என் பாத்ரூம்ல தண்ணி வரலமான் போது என் பெட்ரூமுக்கு போங்க தண்ணி வருன்றாங்க. அதனால அவ்வளவு மேல போறான். அவளோட திங்ஸை எடுத்து வச்சுட்டு முகம் கழுவிலான்னு பாக்குறா. கண்ணாடியில இப்போ வேற ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. இதை பார்த்து அவ பயந்துருவா. அந்த உருவம் இவகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வருது. கத்துல அவங்க ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது நான் மேல ஒரு பொண்ணை பார்த்தோமா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்றா. இங்க பாரு இது புதுவினால நீ பயப்படுவா, இது பெருசா இருக்குல்ல, நமக்கு இதுக்கு இப்படி பழகினது இல்ல, நீ பயப்படாத நான் கூடயே இருக்கேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்க லைசியும் அவளோட ரூம்ல இருக்கும் போது திரும்ப அந்த மியூசிக் பாக்ஸ்ல இருந்து சத்தம் வருது. என்னது இதை நான் பார்த்துட்டே இருப்பேன். அதுல ஒரு சின்ன பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட போட்டோ இருக்கும். யார் இவங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவளோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அவளும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அந்த கண்ணாடியில ஒரு ரூம் அவளுக்கு பின்னாடி நிற்குது. அவ திரும்பினாலே அதை மறைஞ்சு போயிடுது. அடுத்த நாள் காலையில மோலியும் கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. அவங்க அம்மா இங்க பாரு, நீ வெறும் கனவு தான் கண்ட, அதெல்லாம் உண்மை கிடையாது, இதை உன் அக்கால சொல்லி வைக்காத அப்படின்னும் போது அவங்க அக்கா வர என்னமாச்சு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்கூல்ல டிராப் பண்றாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னும் போது அவங்க அம்மா உன்னோட பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னும் போது என்னோட பேரு அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டன்டான உண்மைன்னு அர்த்தம். ஆமா அப்படிதான் நீ தைரியமா இருக்கணும், இங்கேயும் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க பசங்களாம் மோட்டிவேட் பண்றாங்க. அவங்க ஜாலியா போறாங்க. இவங்க ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் வராங்க. கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. நைட்ல ஒழுங்கா தூங்கல. மாலி ஒழுங்கா தூங்கல, புது வீடு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது தூக்கம் வரலான்னா அவன் முகம் பார்க்க டல்லா இருக்கு, என்ன ஆச்சு, அவ ஏதோ ஒரு உருவத்தை பாத்ரூம்ல பார்த்தேன்னு சொல்றா. சின்ன பொண்ணு புது வீடுனால அப்படி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருக்கலாம் அப்படின்னு போது அவங்க ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவளோட கனவா இருக்காது, உண்மையாவே அவ பார்த்துருக்கலாமே, ஏன்னா சின்ன வயசுல எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நானும் ஒரு விஷயத்த பார்த்து பயந்தேன், என்னோட அப்பா அம்மா நான் ஏதோ கனவுக்கு தான் கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ உன் பொண்ணு சொல்றத ஒரு தடவை தெளிவா கேளு, அதுல ஏதாவது உண்மைகள் இருக்கும் அப்படின்னும் போது நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா, டைம் ஆகுது சாப்பிட போடாவாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிருந்தாங்க. எங்க மோலியும் லைசியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இருப்பாங்க. இப்போ மாலியோட கண்ணுக்கு அந்த வீட்டு ஜன்னல ஒரு பொண்ணோட உருவம் இருக்கிறது தெரியும். இதை பார்த்த மொழியும் பயந்து நிற்பா. லைசியர் என்னடி வெளியே நிக்கிறமா, வீட்டுக்குள்ள போலாம் சரி உள்ள போறா. அவ உள்ள போனோடனே அந்த ஆத்மா வேகமா ஓடி போகுது. இதை பார்த்த மோலிக்கும் பயம் வந்துடுது. அக்கா இரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தா கதவு டக்குன்னு லாக் ஆயிடுது. அவ கீழே விழுந்து கிடப்பா. கதவு உடச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அம்மா வராங்க. என்னடி ஆச்சுன்னு போது மோலி கீழே விழுந்துட்டு அம்மா நான் இங்க ஒரு உருவத்தை பார்த்தேன், அதுதான் அக்கா இப்படி பண்ணிடுச்சுன்னு போது சும்மா இரு மோடி இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சோம் அப்படின்னு அவங்க அக்கா கேட்கும் போது தெரியல திடீர்னு மயக்கம் வந்துச்சு, நான் விழுந்துட்டேன், சரிவா பெட்ரூம் போலாம் சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறாங்க. மாலி இதெல்லாம் பார்த்து இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பா. எங்க லைஃபி அவளோட பெட்ரூம்ல நைட் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அதை பாட்டு சவுண்ட் கேட்குது. இங்க அவங்க அம்மா தூங்கிட்டே இருக்கும்போது அவங்க பெட்ரூமுக்கு மோலி வரா. இங்க ஏதோ தப்பா நடக்க போதுமா அப்படின்றா. இப்ப டக்குன்னு அவங்க அக்காவோட அழுகுற சவுண்ட் கேட்குது. என்னாச்சுன்னு சொல்லி வேகமா ஓடி போறாங்க. கதவு லாக்ல இருக்கு. கதவை உடைச்சிட்டு அவங்களும் உள்ள போறாங்க. இப்போ லைசி அவளோட அலமாரிக்குள்ள கத்தி கதறிட்டு இருக்கு. அவளோட கை ஃபுல்லா காயமா இருக்கு. அந்த கதை ஃபுல்லா யாரும் கிழிச்ச மாதிரியும் ரத்தங்களும் இருக்கு. இதை பார்த்து அவங்க அம்மா பயந்து போறாங்க. உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க டாக்டர்ஸும் நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்னும் ஆகல, அவளோட கை நெகங்கள் உடஞ்சிடுச்சு, கொஞ்ச நாள கை சரியாயிடும் போது டாக்டர் கிட்ட ஹீரோனையும் கேட்கறாங்க எதனால இவ இப்படி பண்றான் போது தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது கெட்ட கனவு கண்டிருக்கலாம், அதனால பயந்து போய் இப்படி பண்ணிருப்பா அப்படின் போது இன்னும் இதை இப்படி ஒரு கனவுக்கு வந்தது இல்லை, இதுமே பிஹேவ் பண்ணது இல்லையா அப்படின்னும் போது ஒருவேளை ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனா இருந்திருக்கலாம், நீங்க அவ கிட்ட போய் கேளுங்க அது என்னன்னு, அப்பதான் உங்களுக்கும் அது தெரியும், இல்லைன்னா சைக்காலஜிஸ்ட போய் மீட் பண்ணுங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு ஒருவேளை ரொம்ப தான் பசங்க கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்குறோம், சீக்கிரமா வேற ஸ்கூலுக்கு நான் அவளை மாத்தினேன், புது வீட்டுக்கு வந்தேன், இந்த புது விஷயங்கள்லாம் அவளுக்கு அடாப்ட் ஆக டைம் ஆகும், ஏதாவது அவள் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டா போலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அண்ணனும் அப்பெல்லாம் நினைக்காத, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன், உன்னை பார்த்துதான் பசங்களும் ரொம்ப போல்டா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில லைசிய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க அம்மாவும் அவளை கூட்டிட்டு போறாங்க. நீ என்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணுமா, ஏதாவது பத்தி பயப்படுற என்கிட்ட சொல்ல மாதிரியும் மறைக்காத, நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அம்மா நான் ஸ்ட்ரெஸ்ல தான் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன், நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அவ்வளவுதான், இதை பத்தி அதிகமா
கேட்காதீங்க, நான் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க அம்மாவும் சரின்னு விட்டுருவாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மாவும் லைசியும் ஒன்னாதான் தூங்கிட்டு இருக்காங்க. மோலி வரா, அவங்க அம்மா கிட்ட அம்மா ஒரு விஷயத்த சொல்லணும், அந்த பொண்ணை நான் பாக்குறேன், அவர் அந்த கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல பாக்குறமான்னு போது மோலி இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இங்க பாரு அம்மா அவங்க கூடயே தான் இருக்கேன், இங்க எதுவுமே நடக்காது, இங்க எதுவுமே இல்ல அப்படின்றத சொல்றாங்க. அந்த வீட்டுல நைட் எல்லாம் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு திரும்ப ஒரு பாட்டு சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட ஹீரோனிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு சொல்லி லைசியோட பெட்ரூமுக்கு போறாங்க. அந்த மியூசிக் பாக்ஸ் தான் சவுண்ட் கேக்குது. அதை அவங்க பாக்குறாங்க. அதுக்குள்ள இருக்கிற போட்டோவையும் பாக்குறாங்க. அதை ஆஃப் பண்ணிட்டு வெளியே வர பாக்குறாங்க. கதவு டக்குன்னு சாத்திடுது. அந்த மியூசிக் பாக்ஸ் திரும்பியும் பிளே ஆயிட்டு இருக்கு. இது ஹீரோனிக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டும் ஒருவேளை வீட்டுல ஏதாவது இருக்கும், ஸ்பிரிட் இருக்கும் போல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா நானே அந்த விஷயத்த உணர்ந்தேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சரி உங்ககிட்ட அப்புறமே சொல்றேன்னு சொல்லி போன் அடிச்சு அவங்க பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இப்போ ஹீரோனி அவங்க கையில இருக்கிற அந்த போட்டோ யார் ஒரிஜினல் சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரௌசிங்ல அதை பத்தி டீட்டெயில் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு லைப்ரரிக்கு போறாங்க. அந்த வீட்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. 15th செஞ்சுரியில 17 வயசான கிரே ஒரு பொண்ணு அவங்க கணவரோட இப்போ ஹீரோனி இருக்கிற வீட்டுல வாழ்ந்திருந்தாங்க. அவங்க கணவர் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணனாலும் ஒரு நாள் திடீர்னு இந்த பொண்ணு காணாம போயிட்டா. அந்த பொண்ணு வீட்டை விட்டு தான் ஓடி போயிட்டான்னு சொல்லி போலீஸும் ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்காக அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லைன்ற மாதிரி இந்த கேஸை மூடிட்டாங்க. அவங்க உடனே இந்த வீட்டை தனக்கு சேல்ஸ் பண்ண அந்த சேல்ஸ் விமனை பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வீட்டுல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்தாலே அவளுக்கு என்ன ஆச்சுன்ற தகவல் தெரியுமா? நம்ம இங்க பாருங்க, இந்த வீட்டை பத்தி தான் எனக்கு டீட்டெயில் தெரியும், அந்த வீட்டுல முன்னாடி யாருந்தாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஹீரோனிக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்களும் அவசர அவசரமா ஸ்கூலுக்கு வருவாங்க. அங்க இருக்கிற டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, மோலியோட டிராயிங் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, அவ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறா போல, அவளோட ஓவியத்தை பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணோட முகமும் பயத்துல இருக்கிற மாதிரி சில உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க. டீச்சரும் உங்க பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்க தான் கேட்டு அதை சால்வ் பண்ணணும், அவகிட்ட பேசுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க அம்மாவும் மோலியை கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பேசும்போது நான் எது சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா, நம்ப மாட்டீங்க அப்படின்ற. இல்ல நான் பண்ணது தப்புதான், இனிமே நீ சொல்றதை நான் கேட்கறேன், தயவு செஞ்சு சொல்லுமா என்ன நடக்குது அப்படின்றத அவங்க கேட்பாங்க. மோலியும் உங்க அம்மா கிட்ட நான் அந்த உருவத்தை பாக்குறேம்மா, அது ஏதோ ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுது, அதோட உருவம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்றா. ஒன்னும் இல்ல சரியிடும் அப்படின்றாங்க. அத்தனை காலையில அவங்க ஃப்ரெண்டை பாக்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நாங்க இருந்த அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அவங்க கணவர் டார்ச்சர் தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடிட்டா. அதுக்காக அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளோட உருவம் என் பொண்ணுக்கு தெரியுதுன்ற மாதிரி என்கிட்ட சொல்றா அப்படின்னு. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டும் ஒருவேளை அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளேயே கூட இறந்து போயிருக்கலாம், அவளோட ஆத்மா உள்ள கூட இருக்கலாம், நீ ஒரு தடவை உன்னோட வீட்டை செக் பண்ணி பாரு அப்படின்றத சொல்றாங்க. இதனால ஹீரோனியும் அவங்க பசங்க 2 பேரும் அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த வீட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அண்ணனையும் கூப்பிடுறாங்க. அவங்களோட பொண்ணு தங்கிட்டு இருக்க அந்த ரூமை செக் பண்ணும் போது அங்க அந்த இரும்பு கம்பி இருக்கும், ஆனா அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு டோர் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால அவங்க அண்ணன் கிட்ட அதை என்னன்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அவரும் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்ப்பாரு. உள்ள ஒரு மரக்கட்டையை வச்சு லாக் பண்ணி இருக்கும் ஒரு கதவு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு இறந்து போன பொண்ணோட சடலம் இருக்கும். இதை பார்த்து அவரு பயந்துட்டுவாரு. உடனே அங்க போலீஸ் ஆஃபீஸரும் வராங்க. இதை பார்த்த ஹீரோனிக்கும் இப்பதான் சில விஷயங்கள் தெரிய வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் அவங்க மனைவி இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணியிருக்காரு. அதனால அந்த பொண்ணோட ஆத்மா இங்கே இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த பொண்ணு உடலை எடுத்துட்டு போயிட்டாங்க, சரியாயிரும் அப்படின்றத சொல்றாங்க. அங்க வந்து போலீஸ் ஆபீசரும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே அவங்க அந்த டோர்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு துடிச்சு செத்து போயிருக்கா. இப்ப கூட இந்த பொண்ணோட உடலை நாங்க டீட்டெயிலா செக் பண்ணாதான் நீங்க சொல்ற பொண்ணு தானா இவன் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப இரண்டே ஓரளவு நிம்மதியா இருக்காங்க, இருமேட்டு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அண்ணன் கிட்டயும் நடந்த விஷயத்த பசங்கிட்ட சொல்லாதீங்க, அவங்க இதை கேட்டா பயந்துருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்களோட அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுனால என்கிட்ட காசு நிறைய இருக்கு, நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பசங்களை கூட்டிட்டு போய் தேவையானதை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. மோலி வீட்டுக்கு வந்தோடனே வித்தியாசமா உணர்றா, அவ கொஞ்சம் பயமாவே இருக்கு. சரி வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க, நம்ம வெளியே போலாம் அப்படின்றாங்க. லைசியம் வேகமா ரூமுக்கு போறா. அவங்க தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பா. இப்போ அந்த ரூம்ல அந்த பேய் இருக்கு. அது லைசி கிட்ட வருது. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, நீ இருமேட்டு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்துல ஒரு செயினை மாட்டுறா. இப்ப டக்குன்னு ஒரு அலறல் சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோனி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது அங்க லைசி வரா. அம்மா அந்த ட்ரெஸ் பார்க்க எப்படிமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும், அந்த செயின் யார் கொடுத்தது, இது என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது, அழகா இருக்குல்ல, அழகா தான் இருக்க நீ அப்படின்னும் போது லைசி பண்றதுலாம் பார்க்கும்போது மோலிக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. இப்ப ஹீரோனியும் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு புக் இருக்கும். அந்த புக் எடுத்து டேபிள்ல உட்காந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புக்கை காணாம போயிடுது. அவங்களும் எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா வேற ஒரு டேபிள்ல இருக்கும். அதுல ஒரு பக்கத்துல லைசியே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இது ரெண்டுக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அடுத்த நாள் காலையில அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தான் சொல்றாங்க. அவங்களும் ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அந்த உடலை நீ
எடுத்துருக்கலாம். ஆனா அந்த உடலுக்கு சொந்தமான ஆத்மா உன் வீட்டுல இருக்கும். அதுக்கு உன் பொண்ணோட உடல் தேவைப்படும். ஏன்னா உன்னோட பொண்ணுக்கும் இறந்து போன அந்த பொண்ணுக்கும் ஒரே வயசுதான். அவ வாழ ஆசைப்பட்டது அவளால வாழ முடியல. அதனால உன் பொண்ணை பார்த்து பொறாமப்படுறா. அதனால உன் பொண்ணு கூட ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களோட பசங்க கூட்டிட்டு அவங்களோட அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லும் போது அங்க அவங்க பசங்களும் கேட்டுருவாங்க. என்னாச்சுமா உண்மை என்கிட்ட சொல்லுங்க, மறைக்காதீங்கன்னும் போது, நீ இருந்த உன்னோட ரூம்ல நான் ஒரு இறந்து போன சடலத்தை எடுத்தோம். மோலி சொன்ன மாதிரி அங்க ஒரு ஆத்மா இருந்துச்சு. ஆனா இப்ப அது சரியாயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக உதவி பண்றாங்க. கொஞ்ச நாள் இங்க இருப்போம், சரியான நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இங்க அந்த லேடியும் அந்த வீட்டுக்குள்ள நிறைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல இங்க லைசியும் மூலி கிட்ட உன் முடி பார்க்க அழகா இருக்கு, நான் உனக்கு உதவி பண்ண அப்படி பேசிக்கிட்டே அந்த வீடே நம்மளுக்கு வேணாம், எதுக்கு அந்த வீடு நம்ம பேசுமா அம்மா கிட்ட இந்த வீடே வேணாமா வேற வீட்டுக்கு போலான்னு சொல்லலாம், நீ எனக்கு உதவி பண்ண அப்படிங்கும் போது அவளும் பயந்துட்டு சரிக்கா அப்படின்றவா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா தனியா இருக்கும்போது அம்மா லைசி நீங்க நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ள எங்க லைசி என்ன ஆச்சு அப்படின்னும் போது இல்ல எனக்கு தூக்கம் சொல்லி ஒரு தங்கச்சி வைக்காம தூங்க போயிடுவான். எங்க ஹீரோனோட ஃப்ரெண்டும் எல்லாருமே மந்திரம் சொல்லிட்டே வருவாங்க. இப்போ லைசியோட பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க மந்திரம் சொல்லும் போது சில அமானுஷமான குரல்கள் கேட்கும். அதே நேரத்துல இங்க ஹீரோனி தூங்கிடுவாங்க. அவங்க பொண்ணு டிவி பார்த்துப்பா. மௌலி எங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பெட்ரூம் போய் பார்த்தாங்கன்னா மௌலி பெட்லயே இருக்க மாட்டா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போய் இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. அதே நேரத்துல எங்க அங்க ஒரு ஆத்மா வந்து அவங்க ஃப்ரெண்டையே தள்ளி விட்டுரும். தள்ளி விட்ட உடனே அவங்க கீழே விழுந்து கிடப்பாங்க. அங்க மௌலி வருவா. லைசி ஏன் அப்படி பண்ற, பாவம் அவங்க அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க ஹீரோனியும் வராங்க. மூணு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது மௌலி என்ன சொல்லுவானா, அந்த ஆத்மா இப்ப இந்த வீட்டுல இல்ல, அது நம்மளோட லைசியோட உடம்புல தான் இருக்கு. அவ ஆட்டிடியூட் ஆரம்பத்துல நான் பாத்துட்டு இருக்கேன் சரியே இல்ல. அங்க இருக்கிற அந்த லேடியும் ஆமா ஒருவேளை அந்த பொண்ணோட ஆத்மா உன்னோட பொண்ணோட உடம்புல போயிருக்கும். இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்கும் போது ஒரே வழிதான் இருக்கு. பேய் பவரை விடவும் அம்மா மகளோட பவர் அதிகம். நீதான் உன் பொண்ணை திரும்ப அவளோட உடம்புல வர வைக்கணும், அந்த ஆத்மாவை நீங்க தான் அழிக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோனியும் வேற ஆப்ஷனே இல்ல, இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்றாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு போறாங்க. மௌலி தூங்கிட்டு இருக்கா. ஹீரோனியும் அவங்க பொண்ணு லைசி கிட்ட போறாங்க. உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வெளியே போனாவா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னா அவங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த லைசியும் எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கம்மா, நம்ம தான் வேற வீட்டுக்கு போலாம் நீங்க சொன்னீங்களே. ஆமா நான் சொன்னேன், சில திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, அதை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போகும்போது லைசிக்கு இந்த வீடியோ பிடிக்க அவளோட ஆத்மாவோட எண்ணம் என்னன்னா, அவ சின்ன வயசுல இறந்து போயிருப்பா, அவளால நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியாது. அதனால இந்த வீட்டையா இருக்கிற இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், லைசியோட உடம்புல அவ வாழ முடியாத வாழ்க்கையா வாழணும்னு தான் ஆசைப்பட்டா. அவங்க அம்மா லைசி உன்னோட பேரோட அர்த்தம் என்னன்னு சொல்ல அப்படின்னும் போது அவளுக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிப்பேன். இல்லம்மா மறந்துச்சு, எனக்கு நல்லா தெரியும், நீ என் பொண்ணே கிடையாது. லைசி எங்க இருக்க, சீக்கிரமா வா, உன் உடலை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இதை கேட்ட லைசி நான் உன் பொண்ணோட உடம்பு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர்றேன். அவங்க அம்மா கழுத்தை பிடிக்கிறாங்க. மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கழுத்தை பிடிச்சி அந்த படிக்கட்டோட எஜ்ஜுக்கு கூட்டிட்டு வராங்க. அவளோட செயினை பிடிச்சி இழுக்கும் போது இப்போ அவங்க பொண்ணோட உடம்புல இருந்து ஆத்மா போயிடும். அவங்க பொண்ணு தான் பேசுவா. ஆனா காத்து அப்படியே கீழே விழுந்துவா. கீழே விழும் போது மூச்சு பேச்சு இல்லாம கிடப்பா. அதை பார்த்து அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே இரும்புவா. அம்மா எனக்கு ஒன்னும் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரோட அர்த்தம் ஸ்ட்ராங்கான பொண்ணு, இண்டிபெண்டன்டான பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது நீ என் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி கொடுப்பாங்க. ஹீரோனிக்கும் இந்த வீட்டுல இருந்தா தன்னோட குழந்தைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு முன்னாடி இருந்த வீட்டுக்கே நம்ம போயிடலாம் சொல்லி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டை பார்க்க வேற ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்களுக்கு கைட் பண்றது இவங்களுக்கு இந்த வீடை சேல்ஸ் பண்ண அதே பர்சன் தான். இதை பார்த்து ஹீரோனிக்கே கொஞ்சம் காண்டாக இதெல்லாம் தெரிந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அவங்க கிட்ட இங்க பாருங்க, இந்த வீட்டை தான் நாங்க முன்னாடி இருந்தோம், அந்த வீட்டுல சில அமானுஷமான விஷயங்கள் இருக்கு, இப்ப இந்த வீட்டுல அந்த பிரச்சனைகள் இல்ல, நாங்க அதை ஓட்டி ஆச்சு, ஆனா நீங்க இந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் ஆபத்து தான் அப்படின்னு சொன்னும் போது இதை கேட்ட அந்த பர்சனும் சொன்னதுக்கு நன்றி, ஆனா நான் பேயெல்லாம் நம்புறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவங்க மனையும் என்னங்க ஆச்சு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு பைத்தியமா பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கதை விடுது, வா போலாம் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள போவாரு. இதை கேட்ட ஹீரோனியும் எங்களுக்கு எல்லாம் சொன்னாலும் புரியாது, பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டே போறாங்க. இப்போ அந்த வீட்டோட ஜன்னலை காமிக்கிறாங்க. அந்த ஜன்னல்ல அந்த பொண்ணோட ஆத்மா இருக்கு. இப்ப புதுசா வர அவங்க கிட்ட அந்த சேல்ஸ் லேடியும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா, எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னும் போது இப்ப அந்த பேரோட முகத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. திரும்ப அதுக்கு ஒரு உடல் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்படுது போல. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்க சந்திக்கு வரேன்.